ஹாய் எவ்ரிவன். ஒரு குக்கரில் 3 ஸ்பூனு நெய் போட்டு அதுக்கு 4 கிராம்பு, 2 பட்டை போட்டு 2 தால்ச்சினி இலை, அப்புறம் 2 ஸ்பூனு ஜீரகம் போட்டு 2 பச்சை மிளகாவும் போட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணதும் 2 கப் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கிறேன். நல்லா கலவிட்டு போடணும். மறுபடியும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு தேவையான அளவுக்கு உப்பு போடணும். இப்போவும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டு 2 கப் அரிசிக்கு 4 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். நான் இங்கே தண்ணியும் போட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குக்கரோட லிட்டை க்ளோஸ் பண்ணிட்டு 3 விசில் எடுக்கணும். நான் இங்கே ஜீரா ரைஸ் செய்ய போகிறேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு. 10 நிமிஷத்துக்குள்ளேயே ஜீரா ரைஸ் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு, எவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போது ஜீரா ரைஸ்க்கு நான் இங்கே கேப்சிகம் கறி பண்ண போகிறேன். அதுக்கு ஆனியன் கேப்சிகம் க்யூப் சைஸில் கட் பண்ணி வைக்கணும். இப்போது ஒரு கடாயில் கொஞ்சோண்டு எண்ணெயை விட்டு 1/2 ஸ்பூனு ஜீரகம், சாப் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் போட்டு ஒரு வாட்டி சவுட் பண்ணணும். இப்போது 1/2 ஸ்பூனு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டு ஒரு வாட்டி மறுபடியும் மிக்ஸ் பண்ணிட்டு 2 தக்காளியாக சாப் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பை போட்டு தக்காளி சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நாங்கள் இங்கே வேக வைக்கணும். அதுக்கு நான் இங்கே லிட்டை க்ளோஸ் பண்ணிட்டு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் இதை குக் பண்ண போகிறேன். இப்போது தக்காளி சாஃப்டாக இருக்குது பாருங்கள், நல்லா சாஃப்டாக வந்ததும் இப்போது கொஞ்சோண்டு மஞ்சள், 1/2 ஸ்பூனு தனியாத்தூள், 1/2 ஸ்பூனு கரம் மசாலா தூள், ஒரு 1/2 ஸ்பூனு காரத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போது சாப் பண்ணி வச்சுருந்த ஆனியனு கேப்சிகம் போட்டு ஒரு வாட்டி மறுபடியும் மிக்ஸ் பண்ணணும். 1 நிமிஷம் விட்டு இப்போது 1.5 சமச்சம் அளவுக்கு கடலை மாவை போடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சோண்டு தண்ணியை விட்டு நல்லா கலக்கணும். கடலை மாவை போடுறதுனால குழம்பு ரொம்ப திக்காக வரும். அதனால் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலக்கிட்டு கார்னிஷ்க்கு பொடி பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லியை போட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணணும். நல்லா கொதி வர வரைக்கும் லிட்டை க்ளோஸ் பண்ணிட்டு இதை வைக்கலாம். இப்போது தாளிக்கிறதுக்கு கொஞ்சோண்டு எண்ணெயை விட்டு 1/2 ஸ்பூனு அளவுக்கு கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு காரத்தூள் போட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். கேப்சிகம் கறி நல்லா கொதிச்சு வந்ததும் தாளித்து வச்சுருந்ததை போடணும். உங்களுக்கு என்னோடய ரெசிபிஸ் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. என்னோடய புது சேனல் இருந்ததால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதனால் பாருங்கள், ஜீரா ரைஸ் கேப்சிகம் கறி தயாராக இருக்குது.